students, welcome to this video. Higher Secondary second year of Physics Volume 1. In this video, we are going to discuss from lesson number 4 the topic alternating current. இப்போ நம்ம இதை என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா alternating current, mean value of alternating current இது எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் alternating current? இப்போ இந்த டெஃபினிஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரீகால் பண்ணணும். என்ன அப்படின்னா the orientation of the coil with respect to magnetic field. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள காயில் வந்து ஓரியன்ட் ஆகுது, ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் an EMF is induced அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஸோ an EMF is induced with respect to the orientation of the coil inside the magnetic field அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ EMF இன்டியூஸ் ஆகுதுன்னா அது என்ன டைப்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த இன்டியூஸ் ஆன EMF வந்து அல்டர்னேட்டிங் EMF அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம். அப்போ அல்டர்னேட்டிங் EMFனா என்ன, அல்டர்னேட்டிங் வோல்டேஜ்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷனை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட், அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டடி பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ்? அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்றது it is the voltage which changes polarity at regular intervals of time and the direction of the current also changes periodically அப்படின்னு சொன்னால் அது அல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகேவா? இப்போ இதை தான் நம்ம வந்து இந்த டெஃபினேஷனில் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், வாட் இஸ் அல்டர்னேட்டிங் கரண்ட், வாட் இஸ் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ். அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்றது இட் சேஞ்சஸ் பொலாரிட்டி அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அதை டயக்ராமில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்குறோம், ஏ டயக்ராம், பி டயக்ராம். ஃபர்ஸ்ட் ஏ டயக்ராமில் பாருங்கள், இதுதான் சிம்பிள் ஃபார் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ். இப்போ அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கொடுத்துரும். இப்போ அப்பர் டெர்மினல் பாசிட்டிவாக இருக்குது, லோயர் டெர்மினல் நெகட்டிவாக இருக்குது. இந்த அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் கனெக்டட் டு அ ரெசிஸ்டர் ஆர். இப்போ இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட். இந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டில் இப்போ அல்டர்னேட்டிங் வோல்டேஜை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அப்பர் டெர்மினல் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா the voltage it flows in clockwise direction. அதே நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. நெக்ஸ்ட் டயக்ராம்ல பாசிட்டிவ் வந்து லோயர் டெர்மினல் ஆகுது, நெகட்டிவ் வந்து அப்பர் டெர்மினல் ஆகுது. அப்போ வந்து அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இட் ஃப்ளோஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இப்போ இதில் என்ன, அல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோஸ் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். இதில் வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகேவா? இப்போ சேஞ்சஸ், அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த டைரக்ஷன் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அல்டர்னேட்டிவ் வோல்டேஜுக்கோ அல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கோ டைரக்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காமல் மாறி மாறி ரெகுலர் பீரியடில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் இதை எதோட கம்பேர் பண்ணுறோம்னா சைன் வேவோட கம்பேர் பண்ணுறோம். அதனால் அல்டர்னேட்டிவ் வோல்டேஜுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சினுசாய்டல் அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ். ஓகேவா? அப்போ அந்த சினுசாய்டல் அல்டர்னேட்டிவ் வோல்டேஜுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் என்னன்னா V = Vm sin omega t. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஒவ்வொரு டேர்மா தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் V? V அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ். Vm அப்படின்றது மேக்ஸிமம் வோல்டேஜ். அதை தான் நம்ம வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அளவு இருக்கு இல்லையா அந்த டயக்ராம்ல, இந்த ஹைட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து Vm. ஓகேவா? மேக்ஸிமம் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒமேகா. ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் ஃபார் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார் அல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகேவா? அப்போ அல்டர்னேட்டிங் கரண்ட்டுமே சினுசாய்டல் அல்டர்னேட்டிங் கரண்ட் தான். அதனால என்ன ஈக்குவேஷன் எழுதுறோம்னா I = Im sin omega t. இந்த ஈக்குவேஷன்ல I அப்படின்றது இன்ஸ்டன்டேனியஸ் அல்டர்னேட்டிங் கரண்ட். Im அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் கரண்ட். நெக்ஸ்ட் ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த அல்டர்னேட்டிங் வோல்டேஜ், அல்டர்னேட்டிங் கரண்ட் ரெண்டுக்குமே நம்ம அந்த டயக்ராம்ஸை கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் த கிராஃப் ஃபார் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ், திஸ் இஸ் த கிராஃப் ஃபார் அல்டர்னேட்டிங் கரண்ட். இதில் Vmன்றது மேக்ஸிமம் இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன், இந்த -Vmன்றது மேக்ஸிமம் இந்த நெகட்டிவ் டைரக்ஷன். அதே மாதிரி இங்கே வந்து Imன்றது மேக்ஸிமம் கரண்ட் இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன், -Imன்றது மேக்ஸிமம் கரண்ட் இந்த நெகட்டிவ் டைரக்ஷன். ஓகேவா? இப்போ
இப்போ அடுத்தது இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து சினுசாய்டல் இன் நேச்சர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ சினுசாய்டல் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து அதுக்கு இப்போ நம்ம தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வைங்க, sin 0 0 sin 91 அந்த மாதிரி சைன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த கிராஃபிக்கல் வேவ் ஃபார்மை நம்ம ரீச் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து 0, ஓகேவா, 0, இது வந்து 90 190 270 360. இப்போ நம்ம 180க்கு பதிலாக தான் கிராஃபில் வந்து பை அப்படின்னு போடுறோம். அடுத்தது 360க்கு பதிலாக தான் நம்ம என்ன போடுறோம் 2π, ஓகேவா. அப்போது திஸ் இஸ் லைக் அ சைன் வேவ், ஓகேவா. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்றது சினுசாய்டல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சைன் வேவ் ஃபார்ம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சைன் வேவ். இப்போ ப்ராக்டிக்கலாக 2 எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் the waves formed on the surface of water, ஓகேவா. அதே மாதிரி the swinging of a pendulum, இது எல்லாமே பார்த்தா சைன் வேவ்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஓகேவா. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஃபஸ்ட்டு வந்து அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் அல்டர்னேட்டிங் கரண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறோம். Now we are going to discuss about mean value or average value of AC. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் வேல்யூ அப்படின்ற ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கரண்ட் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் கரண்ட், ஒன்று வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட். ஆனால் டைரக்ட் கரண்ட்டில் வந்து டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா. அதனால் வந்து நமக்கு வந்து அங்கே வந்து மீன் வேல்யூ எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து அல்டர்னேட்டிங் வோல்டேஜோ அல்டர்னேட்டிங் கரண்ட்டோ இதோட மேக்னிடியூடை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இந்த டேர்மை செலக்ட் பண்ணுறோம். மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்ற வேல்யூ அப்படின்ற டேர்மை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டேர்மை நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆவரேஜ் கரண்ட் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதில் பாருங்கள், இந்த டயக்ராமில் இது வந்து திஸ் இஸ் த டயக்ராம் ஃபார் அல்டர்னேட்டிங் கரண்ட். இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூ வந்து மேக்ஸிமம் IM, இது வந்து மேக்ஸிமம் கரண்ட் இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன். அதே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து -IM, மேக்ஸிமம் கரண்ட் இந்த நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் கரண்ட்? ஆவரேஜ் கரண்ட் அப்படின்னு பண்ணுறோம். அல்லது சம் பண்ணுங்க. இப்போ ரெண்டையும் சம் பண்ணிங்கன்னா IM - IM 0 ஆகிடும். ஸோ த ஆவரேஜ் அல்டர்னேட்டிங் கரண்ட் ஓவர் அ கம்ப்ளீட் சைக்கிள் 0 ஆகிடும், ஓகேவா. அதனால வந்து நம்ம மீன் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஏசிக்கு, கம்ப்ளீட் சைக்கிள் ஆகிடுதா. அதனால ஹாஃப் சைக்கிள் டிஸ்கஷனுக்கு வரும். அப்போது மீன் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு எடுத்தா நம்ம அதுக்கு எப்படி எடுத்துக்கணும்னா ஹாஃப் சைக்கிளை வச்சு அனலைஸ் பண்ணணும். ஸோ மீன் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் கரண்ட்ஸ் ஓவர் அ பாசிட்டிவ் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா. இப்போ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஐ ஆவரேஜ். ஐ ஆவரேஜ்ன்றது ஆவரேஜ் வேல்யூ, ரைட். ஸோ ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் டிவைடட் பை பேஸ் லென்த் ஆஃப் ஹாஃப் சைக்கிள். இப்போ நம்ம ஈக்குவேஷன் என்ன ஸ்டடி பண்ணியிருக்கோம்னா அல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு I is equal to IM into sin ஒமேகா டி, ஓகேவா. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து ஒமேகா டின்னு போட்டுக்கோம்ல, அதை தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். I is equal to IM into sin தீட்டா. அப்போ தீட்டா is equal to ஒமேகா டின்னு ஆகிடும், ரைட். இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்னா மீன் வேல்யூ டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ மீன் வேல்யூவில் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம மீன் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் அல்லது ஐ ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஏரியா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் தெரியும், அதுக்கப்புறம் தான் பேஸ் வந்து. இப்போ பேஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸி. வாட் இஸ் ஏரியா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்? இங்கே வந்து நியூமரேட்டரில் வந்து ஏரியா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் போட்டுக்கலாம் அல்லது ஏரியா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் போட்டுக்கலாம், ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு ஆஸ் பர் இந்த டயக்ராம் ஏரியா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இது கன்சிடர் அ ஸ்மால் எலமெண்ட்ரி ஸ்டைல் ஆஃப் திக்னஸ் d theta. இதோட மிட் ஆர்டினேட் என்னன்னு பார்த்தா I. அப்போது நம்ம வந்து ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கணும்னா I d theta ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு I into d theta அப்படின்னு வரும். ஸோ வாட் இஸ் ஐக்கான ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. I is equal to IM into sin theta into d theta. இது வந்து ஏரியாவை தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏரியா ஆஃப் த elementary style, ஓகேவா. ஏரியா ஆஃப் திஸ் elementary style. ஸோ வாட் இஸ் த ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்? அப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பிட்வீன் த லிமிட்ஸ் 0 to π. இங்கே 0 இங்கே π,
இங்கே வந்து 2π. இது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இது மட்டும் தான் எடுக்கிறோம். அப்போ 0 லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து π அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணால் நம்ம வந்து ஏரியா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனை எப்படி இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் IM sin theta into d theta between the limits 0 to π. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை இன்டகிரேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் IM வெளியில எடுங்க. அப்போ IM நம்ம வெளியில எடுத்தோம் அப்படின்னு சொன்னா we can easily integrate the equation. ஓகேவா? அப்போ நம்ம வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு IM வெளியில எடுத்துட்டு integral of 0 to π sin theta into d theta. sin theta இன்டகிரேட் பண்ணா IM into cos theta வரும், minus cos theta, limit apply the limits 0 to π. So this is equal to IM into minus வந்து கூட முன்னாடி கொண்டு வந்துங்க. So minus முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா integral of cos theta வரும், limit apply பண்ணா cos π minus cos 0. ஓகேவா? இப்போ நான் வந்து cos π வந்து நமக்கு என்னது, cos π னா cos 180, அது வந்து -1. So this is equal to minus m IM into -1 minus 1 அப்படிங்கிற வரும். ஓகேவா? அப்போ ரெண்டையும் நீங்கள் வந்து இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸ் 2IM வரும். இது வந்து ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் தான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஐயா ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸோ ஒன்ஸ் அகைன் கோ டு த ஃபார்முலா. ஸோ ஐயா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் டிவைடட் பை பேஸ் லென்த். அப்போ இதை வந்து நியூமரேட்டரில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2IM பேஸ் லென்த்னு பார்ப்போம். பேஸ் லென்த் அப்படின்னு பார்த்தா அது பை. ஓகேவா? 2/π. பை வந்து நீங்கள் 3.14 போட்டு டிவைட் பண்ணுங்க. அப்படி டிவைட் பண்ணால் ஆன்சர் 0.637 IM அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஃபார் I average. இதுதான் வந்து ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த அல்டர்னேட்டிங் கரண்ட். இப்போ இதுக்கே இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து டோட்டல் கரண்ட்ஸை வச்சு நம்ம சம் ஆஃப் ஆல் கரண்ட்ஸ் டிவைடட் பை n அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐ ஆவரேஜ் இருக்கு இல்லையா, இது வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போட்டுருக்கோம். அதே நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போட்டால் ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு -0.637 இன்டு IM அப்படின்னு வரும். இது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு. ஓகேவா? இப்போ இன்னொரு ஃபார்முலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு ஃபார்முலா என்னன்னா ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு sum of all currents over a complete cycle divided by n அப்படின்னு வரும். இது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளா இருந்தா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல என்னென்ன கரண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போடணும். நெகட்டிவ் சைக்கிள்னா நெகட்டிவ் சைக்கிள்ல உள்ள கரண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சப்போஸ் I1 I2 அப் டு IN வர கரண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா I1 + I2 + I3 up to IN divided by n. So this is also another formula for finding the average value of the alternating current. So in the video la nama vandu definition for alternating voltage, alternating current, appuram mean value, idu ellame study pannom. Thank you.